வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா ஐபிஎல் 2025 9வது மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. ரெண்டு டீமுமே ஒரு தோல்வியில இருந்து வராங்க. சோ இங்க யாருக்கு முதல் வெற்றி கிடைக்க போகுது, யாரோட தோல்வி தொடர போகுது அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 29th மார்ச் நைட்டு 7:30 நரேந்திர மோடி கிரவுண்ட் அகமதாபாத்ல மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், அண்ட் தென் ஃபேண்டசிக்கான டிப்ஸ், அண்ட் தென் கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல பிளே பண்ணலாம், ஸ்மால் லீக் பெஸ்டான ஆப் எது, அதுல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி அகமதாபாத் கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு சாதகமான ட்ராக்கா இருந்தது. அண்ட் தென் ஹை ஸ்கோரிங் வென்யூவா தான் லாஸ்ட் மேட்ச் இருந்தது. அண்ட் தென் 200+ ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 174. இங்க மீடியம் பேஸ் பவுலர், அதாவது நிறைய ஸ்லோ பால் பண்ணக்கூடிய பவுலர், கட்டர் போடக்கூடிய பவுலர்ஸுக்கு இந்த வென்யூல நிறைய முறை சாதகமா இருந்திருக்கு. ஸோ விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்க மீடியம் பேஸ் பவுலர் அவங்களுக்கு நல்லாவே சப்போர்ட்டிவான ட்ராக்கா தான் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. இந்த வெண்ணில ஓவராலா 36 மேட்சஸ், அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 16 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 19 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இங்க டாஸ் வின் பண்ற டீம் பவுலிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சேசிங்க்கு தான் அதிகப்படியான வின்னிங் ரேஷியோ இருக்கு. ஹெட் ஹெட்னு வரும்போது ஓவராலா 5 மேட்சஸ், அதுல குஜராத் டைட்டன்ஸ் 3ம், மும்பை இந்தியன்ஸ் 2 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. இங்க குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஹோம் வென்யூ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் மட்டும்தான் இருக்கு. ஆனா கம்பேர்டு டு பேட்டிங் ஆர்டர், ஸோ பேட்டிங் ஆர்டர்ல கம்பேர் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸை விட குஜராத் டைட்டன்ஸ் கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க. ஸோ மிடில் ஆர்டர்ஸ் ரொம்ப வீக்கா இருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். டேவிட் மில்லர் இல்லாதது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா தான் இந்த சீசன் குஜராத் டைட்டன்ஸுக்கு இருக்க போகுது. ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு வரும்போது மும்பை இந்தியன்ஸுக்கு 70%, குஜராத் டைட்டன்ஸுக்கு 30% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நீங்க ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு, அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டு இருக்கீங்களா? அதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் Boom11 ஆப். Boom11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ரொம்ப பெஸ்டான ஆப். எந்த ஒரு டிடிஎஸ் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. டெய்லி எல்லா மேட்சுக்குமே கிவ் அவே இருக்கு. நீங்க ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்மே இல்லாம ஃப்ரீயாவே நீங்க டீமை பிக் பண்ணி பிளே பண்ணலாம். 24/7 கஸ்டமர் சப்போர்ட், இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்கு. இல்ல நான் டீம் ஃப்ரீயாலாம் பிளே பண்ணல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடி அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 2 winners in 4 members அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட் இருக்கு. அதை மட்டும் ப்ரிஃபர் பண்ணி பிளே பண்ணுங்க Boom11ல. ஏன்னா இந்த கான்டெஸ்ட்ல பிளே பண்றீங்க அப்படின்னா 95% உங்களுக்கு ஃபேண்டசில லாஸ் ஆகவே ஆகாது. யூசர்ஸ் லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இந்த கான்டெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1449 ரூபா கான்டெஸ்ட்ல பிளே பண்றீங்க அப்படின்னா பிரைஸ் அமௌண்ட் 5000 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க மொத்தமாவே 4 மெம்பர் தான் இருக்க போறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரக்கூடிய யூசருக்கும் செகண்ட் பிளேஸ்ல வரக்கூடிய யூசருக்கும் பிரைஸ் அமௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரவங்களுக்கு 2500, ஸோ செகண்ட் பிளேஸ்ல வரவங்களுக்கு 2500. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் எந்த பிளேஸ்ல வந்தாலும் ஈக்குவல் அமௌண்ட் தான் நீங்க ஷேர் பண்ணிக்க போறீங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான, கண்டிப்பா 4 மெம்பர்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயோ இல்ல செகண்ட் பிளேஸ்லயோ நம்ம டீம் வந்துடும். ஸோ 95% நமக்கு இங்க லாஸே ஆகவே ஆகாது. ரொம்ப சூப்பரான கான்டெஸ்ட். இந்த கான்டெஸ்ட் வந்து Boom11 ஆப்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. ஸோ அதனாலதான் சொல்றேன், நீங்க Boom11 ஆப்பை ப்ரிஃபர் பண்ணி பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. Boom11 ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் Crickall's. ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல வராங்க. அட் நம்பர் 3ல ஜாஸ் பட்லர், செஃபன் ரோதர்ஃபோர்ட், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, அர்ஷத் கான். பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் ரஷித் கான், சாய் கிஷோர், ககிசோர் அபாடா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா.
இதான் ஜிடியோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இதுல இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது சர்ஃபன் ரூதர்ஃபோர்டும் அண்ட் தென் பிரசித் கிருஷ்ணா இவங்க 2 பிளேயரும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ஜிடி எத்தனை பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க? ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல ககிசோ ரபாடா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா 3 ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸ்பின்னர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ 5 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன். 6th பவுலிங் ஆப்ஷன்ல அர்ஷத் கான் ஒரு லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபேஸ் பவுலர் இருக்காரு. இதுக்கு அடுத்து ஒரு ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் வேணும் அப்படின்னா ஷாருக் கான மேபி ட்ரை பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மோஸ்ட்லி இந்த 5 ப்ராப்பர் பவுலிங் தான் ட்ரை பண்ண போறாங்க. 6th ஆப்ஷன்ல அர்ஷத் கான் இருக்காரு. ஸோ இதுல யார்ல அதிகப்படியான ஓவர்னா ரசித் 4, சாய் கிஷோர் 4, ககிசோ ரபாடா 4, முகமது சிராஜ் 4, பிரசித் கிருஷ்ணா ஒரு 3 ஓவரும், அர்ஷத் கான் 1 ஓவரும் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அப்படியே நம்ம மும்பை இந்தியன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கல்டன் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல வர போறாங்க. அட் நம்பர் 3ல வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா. ஸோ இங்க கம்பேர் பண்ணுங்களேன், ஜிடி கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட பேட்டிங் ஆர்டர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இதனாலதான் சொன்ன வின்னிங் ப்ரெடிக்ஷன் மும்பை இந்தியன்ஸ்க்கு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு. அண்ட் தென் கீழேயும் பாருங்க, நமன்தீர், ராபின் மின்ஸ், மிச்சல் சாண்டர், தீபக் சகார் வரைக்குமே இவங்க கிட்ட பேட்டிங் ஆர்டர் இருக்கு. தீபக் சகார் உள்ள வந்து கூட 6 பாலுக்கு 10 ரன் வேணும் அப்படின்னா அடிக்கிறதுக்கான எபிலிட்டி தீபக் சகார்ட்ட இருக்கு. அண்ட் தென் பவுலிங் யூனிட்ல ட்ரெண்ட் போல்ட், விக்னேஷ் புத்தூர். ஸோ பவுலிங் யூனிட் நீங்க கம்பேரிசன் பண்ணா கூட இனிஷியலி நியூ பால்ல தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட் உள்ளேயும் போடுவாரு, வெளியும் போடுவார். இன்சிங் அவுட்சிங் 2மே இருக்கும். தீபக் சகார் வெளியே நல்லாவே அவுட்சிங் நிறைய போட்டுட்டு இருப்பாரு. ஸோ 2 பேருமே ஸ்விங் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ நல்ல ஸ்ட்ராங்கா இனிஷியலி நியூ பால்ல வச்சிருக்காங்க. மிடில்ல மூவ் ஆன் பண்ணணுமா, மிச்சல் சாண்டரையும் விக்னேஷ் புத்தரையும் வச்சு மிடில்ல மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ ஓவரை தள்ளிடுவாங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஹர்திக் பாண்டியா வந்து நியூ பால்லையும் போல் பண்ணுவாரு, டெத்லையும் போல் பண்ணுவாரு. மிடில் எப்போ விக்கெட் வேணுமோ ஹர்திக் பாண்டியா வந்து விக்கெட்டை எடுத்து கொடுத்துட்டு போயிடுவார். இது இல்லாம ஸ்பின்னரை வச்சு அட்டாக் பண்ணணும் அப்படின்னா வில் ஜாக்ஸ் ஒருத்தர் இருக்காரு. ஸோ மிச்சல் சாண்டரும் வில் ஜாக்ஸும் ஆஃப் பிரேக் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வச்சு மிடில்ல மூவ் ஆன் பண்ணுறதான சான்ஸ் இருக்கு. ஸோ ஜிடி கூட கம்பேர் பண்ணும்போது பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமா தெரியுறாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ இதை கன்சிடர் பண்ணி தான் மும்பை இந்தியன்ஸுக்கு 70%, ஜிடிக்கு 30% நம்ம வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்திருந்தோம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர்னு பார்க்கும்போது மிச்சல் சாண்டர் 4, ட்ரெண்ட் போல்ட் 4, விக்னேஷ் புத்தூர் 4, தீபக் சகாட் இருந்து ஒரு 3 ஓவர், ஹர்திக் பாண்டியாட்ட இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 18 ஓவர். வில் ஜாக்ஸ் 2 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணாதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் படுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, யாருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வீடியோ முழுக்க ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசருக்கு தான். நீங்க இந்த டீமை கொண்டு போயிட்டு கிராண்ட் லீக்ல பிளே பண்ணிட்டு நான் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அதுக்கு பொறுப்பாக முடியாது. முடிஞ்ச அளவு கிராண்ட் லீக்கை தவிர்த்துடுங்க. ஸோ எத்தனை யூசர் நீங்க ரெகுலரா பிளே பண்ணி கிராண்ட் லீக்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க? இருக்கவே இருக்காது. நீங்க மேக்ஸிமம் லாஸ்ட்ல தான் இருப்பீங்க. ஆனா அதுவே ஸ்மால் லீக்ல நான் சொல்ற மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபேண்டஸில ப்ராஃபிட் இருக்கும். ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்மால் லீக்ல பிளே பண்ணுங்க. ஸ்மால் லீக் நான் சொல்ற பிளேயர்ஸ் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. இப்போ ஸ்மால் லீக்ல பிளே பண்ண போறீங்களா, ஒரு மஸ்ட் பிக் யாருக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சாண்டர், ஜாஸ் பட்லர், ரஷித் கான் இந்த 4 பிளேயர்ஸுக்கும் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஹர்திக் பாண்டியா குவாலிட்டி ஆல்ரவுண்டர். ஸோ 3 ஓவராச்சு பவுல் பண்ணுவாரு. அது இல்லாம பேட்டிங்ல உள்ள வந்தா கண்டிப்பா ஒரு 15ல இருந்து ஒரு 25 நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபீல்டிங்கும் ஒரு கேட்ச் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். அண்ட் தென் மிச்சல் சாண்டனர் கண்டிப்பா அகமதாபாத் கிரவுண்ட்ல பால் ஸ்கட் ஆகும். அந்த மாதிரி டைம்ல நல்லாவே ஸ்லோவாவே ஃபிளைட் பண்ணி போடக்கூடிய பவுலர் தான் மிச்சல் சாண்டர். ஸோ கண்டிப்பா குஜராத்தோட பேட்டர்ஸ் மிடில் ஆர்டர்ஸ்ல ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகும்போது அடிக்க மோதுவாங்க, 6 அடிக்கணும் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணும்போது மிச்சல் சாண்டர்கிட்ட இந்த பர்டிகுலர் மேட்ச் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் 2 விக்கெட்டை பறி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் ஜாஸ் பட்லர் த மேன் இன் ஃபார்ம், விக்கெட் கீப்பர் பிளஸ் டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்டர், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபேண்டஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். ரஷித் கான் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா எப்பவுமே ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ திலக் வர்மாவா ஆகட்டும், அண்ட் தென் மிடில் வரக்கூடிய நமன்தீர், திலக் வர்மா அண்ட் தென் வில் ஜாக்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா
ரஷீத் கான் கிட்ட நிறைய முறை ஸ்ட்ரகிள் ஆகி விக்கெட்டை பறி கொடுத்துருக்காங்க. ஸோ ரஷீத் கான் 1-2 விக்கெட். ஸோ பேட்டிங் கண்டிப்பா குஜராத் டைட்டன்ஸ் கொலாப்ஸ் ஆவாங்க மிடில். அப்போ ரஷீத் கான் உள்ள வந்து ஒரு 15 ரன்னாவது பேட்டிங்ல ஆடி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த 4 பிளேயர்ஸுக்கும் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணுங்க. சுமன் கில் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் தேவைப்படுவார். லாஸ்ட் மேட்ச் அவரோட அக்ரெசிவ் நம்ம பார்த்தோம், குயிக்கா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அன்பார்ச்சுனேட்டா தான் விக்கெட்டை பறி கொடுத்தாரு. மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா செம்ம ரெக்கார்ட் அண்ட் தென் வென்யூ ரெக்கார்ட் எல்லாமே டாப் நாச்சா இருக்கு சுமன் கில் கிட்ட. ஸோ கண்டிப்பா 20 இருந்து ஒரு 40 ரன் வரைக்குமே இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ் இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். கண்டிப்பா 25 இருந்து ஒரு 50 ரன் பிளஸ் ஒரு கேட்ச் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. வில் ஜாக்ஸ் ஒரு 20 இருந்து ஒரு 30 ரன்னும் பவுல்ல ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் சாய் சுதர்சன் த மேன் இன் ஃபார்ம் லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்தோம். இனிஷியலி ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டைம் எடுத்துப்பாரு. ஸோ டைம் எடுத்து ஒரு 15 பால் 20 பால் ஆடிட்டாரு அப்படின்னா இவரோட ஸ்கோர் 35+ தான் இருக்கும். ஆனா அந்த 20 பால்குள்ள விக்கெட் எடுத்தான சான்ஸ் இருக்கும். மேபி இவர் ஸ்ட்ரகிள் ஆகணும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா ஓவர்ல ஸ்ட்ரகிள் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மேபி இயர்லியா கூட ஹர்திக் பாண்டியா ஓவர்ல விக்கெட் பெறதான சான்ஸ் இருக்கு. ஸோ இவர் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு, இவரை நீங்க இந்த இடத்துல டிராப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா செர்ஃபான் ரூதர்ஃபோர்ட ஒரு ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு 70% டீம்ல சாய் சுதர்சனை ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 30% டீம்ல செர்ஃபான் ரூதர்ஃபோர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ செர்ஃபான் ரூதர்ஃபோர்டையும் சாய் சுதர்சனையும் நீங்க ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த கீழே இருக்கக்கூடிய ககிசோர் ரபாடா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 1-2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சாய் கிஷோர் பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னா நீங்க சாய் கிஷோருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்கும் நம்ம சாய் கிஷோர் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வராங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க பிரசித் கிருஷ்ணாவை ரொம்ப ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பிரசித் கிருஷ்ணா ஒரு 1-2 விக்கெட் ஆச்சும் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்ல நீங்க இதை விட நீங்க ரிஸ்கா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சாய் கிஷோரை டிராப் பண்ற டீம்ல அர்ஷத் கானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா டூயல் ஆப்ஷன். ஸோ பேட்டிங்கான எபிலிட்டி இருக்கு. ஸோ பேட்டிங்ல உள்ள வந்தாலும் ஒரு 15 இருந்து ஒரு 25 ரன் 1 or 2 ஓவர் போல் பண்ண போறாரு. அதுல ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவரும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் ட்ரெண்ட் போல்ட் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் தேவைப்படுவார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ட்ரெண்ட் போல்ட் 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் விக்னேஷ் புத்தூர் கண்டிப்பா இவர் ஓவரும் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. 1-3 விக்கெட். ஸோ ஒன் ஆஃப் த டீம்ல நீங்க கொஞ்சம் லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட நீங்க விக்னேஷ் புத்தூரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே சேஃபஸ்ட் ஆப்ஷன்ல வந்துருவாங்க. ஸோ நீங்க மேக்சிமம் ஸ்மால் லீக்ல ரொம்ப சேஃபா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியல் பிக் அண்ட் தென் மஸ்ட் பிக் பிளேயர் இந்த பிளேயர்ஸை மட்டுமே யூட்டிலைஸ் பண்ணி நீங்க பிளே பண்ணாலே ரொம்ப சேஃபஸ்ட் டீமை நீங்க கிரியேட் பண்ணிடுவீங்க. இதுல இன்னும் லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ் எல்லாருமே கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஒன்னு இவங்க ஃபேண்டஸில ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வருவாங்க, இல்லைன்னா டோட்டலி லாஸ் ஆகிறதான சான்ஸ் இருக்கும். ஸோ இவங்கல இருந்து ஒரு 2 பிளேயர்ஸை ஒரு ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோஹித் சர்மா பேட்ல பட்டுச்சு அப்படின்னா ஒரு 15 இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பர்டிகுலர்லி சேசிங்ல ரோஹித் சர்மா பேட்ல இருந்து ஒரு 30+ நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னு வரும்போது ஒரு 15 இருந்து 30 ரன்னுக்குள்ளேயே விக்கெட் வரதான சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ஃபீல்டிங் நிக்க போறது இல்ல, இம்பாக்ட் பிளேயரா மட்டும் தான் பிளே பண்ண போறாரு. ஸோ சேசிங் வரும்போது நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ஒன் ஆஃப் த டீம்ல. இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்னு வரும்போது ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தீபக் சஹர் இனிஷியலி பிட்ச்ல மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா லிட்டில் பிட் சாய் சுதர்சனோ சுப்மன் கிலோ ஸ்ட்ரகிள் ஆக போறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல குயிக்கா ஒரு விக்கெட் அந்த மிடில் ஒரு போல் போடும் போது ஒரு விக்கெட் ஓவரால 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு கிடைக்குது அப்படின்னா 2 விக்கெட் கிடைக்கும், இல்லைன்னா எக்ஸ்பென்சிவா கூட தீபக் சஹர் போறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் ஷாருக் கான், இப்போ சாய் சுதர்சன் அண்ட் தென் சுப்மன் கில் இவங்க எல்லாரும் கொஞ்சம் இயர்லியா ஜாஸ் பட்லரை கொஞ்சம் இயர்லியா விக்கெட் விட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டீம்ல ஷாருக் கானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த மேன் இன் ஃபார்ம் லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்திருந்தோம், 1 பால் தான் மீட் பண்ணாரு, அதையும் கவர்ஸ்ல 6 அடிச்சிருந்தாரு. ஒரு பேட்ஸ்மேன் கவர்ஸ்ல 6 அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு ஃபார்ம்ல இருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியும். சோ கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஒரு 30 இருந்து ஒரு 50 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சான்ஸை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஐபிஎல்ல எப்ப நமக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும், அதை நம்ம எப்ப யூட்டிலைஸ் பண்ணலாம்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அந்த சான்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கிடைச்சிருச்சு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ஷாருக் கான் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். சாய் கிஷோர் அண்ட் தென்
சுமன் கில் ஏதோ ஒரு டீம்ல டிராப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஷாருக் கானுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. முகமது சிராஜ் 1 விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 2ல இருந்து 3 விக்கெட், இல்லைன்னா எக்ஸ்பென்சிவா கூட போறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா நீங்க முகமது சிராஜை கூட வச்சு ரிஸ்க் எடுக்கலாம். அது பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த 2 விக்கெட்டும் முகமது சிராஜ் கிடைக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா பெருசா ஒரு தேவைப்பட மாட்டாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ரோஹித் சர்மா, தீபக் சகர், ஷாருக் கான் அண்ட் தென் முகமது சிராஜ் இந்த 4 பிளேயரும் ரிஸ்கான பிக்ல வந்துருவாங்க. ஸோ இதுல இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 பிளேயரை நீங்க ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பிளேயர்ஸை மட்டும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணி ஸ்மால் லீக்ல ஒரு டீமோ இல்லை ஒரு 10 டீமோ நீங்க ரெடி பண்ணி பிளே பண்ணாலே உங்களால ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். மோஸ்ட்லி நீங்க ஸ்மால் லீக்ல ஒரு டீம் மட்டும் பிக் பண்ணுங்க. அந்த ஒரு டீமை பிக் பண்ணிட்டு ஒரு 10ல இருந்து ஒரு 15 கான்டெஸ்ட் நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட்ல தான் கிடைக்கும். ஸோ அண்ட் தென் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். சேஃபா நீங்க போகணும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, ஜாஸ் பட்லர், சுமன் கில் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சூட்டபிளா இருப்பாங்க. இதுல லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ரஷீத் கான், ட்ரெண்ட் போல்ட், சூரியகுமார் யாதவ் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளா இருப்பாங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கேப்டனாவோ இல்லை வைஸ் கேப்டனாவோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.